அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தாலே தெரியும், நம்ம ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகி உடனுரை நவநிதீஸ்வரர் ஆலயம், நவாசிப்பேட்டை. ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆலயத்தில் புறப்பாடு இருக்குது. அதாவது தைப்பூசத்தை முன்னிட்டு அம்மையப்பன் திருவீதி உலா இருக்குது. அதுக்கு எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னடா இவனுங்க சாமி எடுத்து சுற்றிட்டு வர போகிறாங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னே எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுங்களா? ஆலயத்தில் பாருங்கள், முதல்ல ஆலயத்தை சுத்தம் பண்ணணும். நம்ம பாருங்கள், அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது சுத்தமாக கழுவி விடணும். கழுவி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மையப்பனை அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி எடுத்து அவங்கள கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், தயிர் இதெல்லாம் போட்டு நம்ம அவங்கள க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு அபிஷேகம் பண்ணணும். பாருங்கள், இதெல்லாம் தான் வேலை நடந்துட்டுருக்குது. எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அட என்னடா வரானுங்க, அலங்காரம் பண்ணுறானுங்க, சுற்றிட்டு வரானுங்க, இதுதான் நினைப்பாங்க. கிடையாது, அதுக்கு முன்னே இவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. இவ்வளவும் செய்த பிறகு தான் சுவாமி திருவீதி உலா வரும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இப்போது இங்கேயே ஒரு பாலாபிஷேகம் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சு திரும்பவும் ஒரு அபிஷேகம் இருக்குது. அது கிராண்டாக அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சுவாமி புறப்பாடுவார். இப்போது பாலாபிஷேகம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எந்த கோயில்லையும் போய் பார்க்க முடியாது.
பாலாபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், நல்ல துணி ஒன்று காட்டன் துணியாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் நல்லா துடைக்கணும். சுத்தமாக துடைச்சி தண்ணி ஒரு துளி கூட இல்லாமல் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அலங்காரத்தில் வைக்கணும். இப்போது அலங்காரம் முடிச்சிட்டோம். அலங்காரம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரத்தி செய்து அதுக்கப்புறம் நம்ம புறப்பாடுக்கு வெளியே கொண்டு போகணும். இப்போ சுவாமி பிரதான வாயில் வழியாக வெளியே வராரு. வெளியே வந்துட்டு
இதுக்கப்புறம் இங்கே தண்டு கட்டணும். தண்டு கட்டி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆரத்தி இருக்குது. ஆரத்தி எடுத்து நம்ம ஆலயத்தை வலம் வரணும். ஆரத்தி பாருங்கள். இப்போது நம்ம ஆலயத்தை வலம் வர போகிறார். ஏன் கையிலே தூக்கிட்டு வராங்கன்னா, அங்கே ஷெட் இருக்குல்ல, அது கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் தோளில் தூக்குவாங்க. தூக்கிக்கலாமா, தூக்கிக்கலாம். இனிமே இடிக்காது. இப்போது ராஜவாயில் வழியாக வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு அங்கே ஏன் கையில் இறக்குறாங்கன்னா, அங்கே கொஞ்சம் இடம் சுவராக இருக்கும், அதனால் பொறுமையாக இறக்கிட்டு வருவாங்க. இப்போ மாட்டு வண்டியில் ஏற்றணும். மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி எடுத்துகிட்டு கொடை போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் ஆரத்தி பார்க்கலாம். என்ன பொறுமையாக செய். தெரியலம்மா, வைக்க சொன்னாங்களா அம்மா? இப்போது கிளம்புறதுனால அவுட்டு ஒன்று போட போகிறோம். பசங்க தான் வெடிக்க போகிறாங்க. அதுக்கு பாதுகாப்பாக நாம் இருக்கணும். கூட இருந்து தான் வெடிக்க வைக்கணும். தனியாக விடக்கூடாது அவனுங்களை. அவரை கேளு. சொல்லுங்க சார். என்னப்பா?
பா இடிக்குப்பா, கையில் கையில் போடு. டேய் ஓரம் வாங்க எல்லாம். அவன் யார் அவன்? ஏய் தள்ளி கிள்ளி விட்டுற போயிரு. பார்த்து பொறுமையா செய். ஏய் இங்கே பார்த்து பொறுமை. அங்கே வைக்கிறேன்றீங்களா? வச்சிடலாம், தாராளமாக. எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நாளைக்கு. இல்லைன்னா நானே கஷ்டப்படணும், இது வீட்டுக்கு போய் தள்ளணும். ஓகே, அங்கேயே வச்சு இல்லை
இல்லை எடுத்துட்டோம்மா கம்பி எடுத்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளத்துல போதும், நான் அப்புறம் தள்ளி. ஆமாம் சார், இந்த உள்ள இருக்கு பாரு பிரசாதம், பிரசாதம் உள்ள இருக்கு பாரு, எடுத்துக்கோ. இப்போ வந்தது இருக்கு பாரு.